வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல கால்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அத பத்தி தான் நம்ம வந்து என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கால், அப்ளை, பைண்ட் இந்த 3த்தையும் வந்து இன்டர்வியூல வந்து நெறைய இடத்துல வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து எங்கேயுமே பெருசா வந்து யூஸ் ஆகாது அப்படின்னு நெனைப்பீங்க. பட் இதுதான் வந்து ரொம்பவே கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட்டு என்னென்னன்றத நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கால்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம ஒரு மெத்தட் இருக்குன்னா, அத வந்து நம்ம டிஃபரண்டான ஒரு 2, 3 ஆப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து அந்த மெத்தட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ரீயூசபிள் ஃபங்ஷன் அப்படின்ற மாரி தான். ஸோ வந்து அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். எல்லா ஃபங்ஷனுமே வந்து மெத்தட்ஸ் தான். ஜாவாஸ்கிரிப்ட்ல எல்லா ஃபங்ஷனுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மெத்தட் தான். ஸோ வந்து இப்ப நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள வச்சு பார்த்துரலாம். ஒரு 3 ப்ராப்பர்ட்டி வந்து ஒண்ணு வைப்போம். ஒரு பெர்சனுக்கு வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேம் இருக்கும். கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்துட்டு நேமு, ஏஜ், ஜெண்டர் இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இத வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு பார்த்துரலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு கான்ஸ்ட் சும்மா வந்து எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கணும்ல. ஸோ ஓகே. மை ஓபிஜே அப்படின்ற மாரி வந்துட்டு நான் ஒண்ணு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வச்சுட்டு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் நேம்ன்றது ஒண்ணு வச்சுக்கிறேன். ஸோ எஃப் நேம் வந்து எனக்கு என்னது கோட் வித் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எல் நேமு. ஸோ எல் நேம் எல் நேம். இது வந்து அஸ்வின்றது வரும். ஸோ வச்சாச்சு நம்ம. வச்சுட்டு இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்துட்டு நான் வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதுறேன். ஸோ எப்படின்னா, இது வந்து நான் ஃபுல் நேம்ன்ற ஒரு ஃபங்ஷன் வந்து ஒண்ணு வைக்கிறேன். ஸோ ஃபுல் நேம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் பிளஸ் லாஸ்ட் நேம் வந்து கம்பைன் ஆகி இருக்கணும். ஸோ நான் அதுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபங்ஷன் வந்து நம்ம போடுறோம். ஸோ ஃபங்ஷன் போட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் வந்து குடுக்குறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா ஃபங்ஷனுக்குள்ள போட்டாச்சுன்னா, நம்ம ரிட்டர்ன் பண்ணலன்னா அந்த வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்ப நான் வந்து திஸ்ஸு டாட்டு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து எஃப் நேம் குடுக்குறேன். அதே மாரி வந்து பிளஸ்ஸு அதே மாரி வந்து இங்க வந்து திஸ் டாட் லாஸ்ட் நேம் வந்து எல் நேம் வந்து குடுக்குறேன். ஸோ குடுத்துட்டு நான் இப்ப இத வந்து குடுத்துட்டேன். இப்ப நான் இத வந்து யுஐல வந்து ஷோ பண்ணணும். அது எப்படி என்னால ஷோ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நான் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி இது நம்ம வழக்கம் போல எப்பொழுதும் போல தாங்க டெமோன்றது தான் நம்ம குடுத்துருக்கோம். ஸோ டெமோன்றது குடுத்தாச்சு. நான் வந்து இன்னர் HTML வந்து அக்சஸ் பண்றேன். அக்சஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஆப்ஜெக்ட் டாட் நான் இந்த ஃபுல் நேம் வந்து எனக்கு வேணும். ஸோ நான் அந்த ஃபுல் நேம் ஃபங்ஷன வந்து நான் இங்க வந்து கால் பண்றேன். ஸோ கால் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு நான் இங்க பண்ணோனே பார்த்தீங்கன்னா, கோட் வித் அஸ்வின்றது வர ஆரம்பிச்சுருச்சு. ரெண்டர் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இங்க ஒரு நிமிஷம் நம்ம இத வந்து பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக் பண்ணிட்டேன். இப்ப இந்த இடத்துல நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கு. இப்ப நான் இந்த ஃபுல் நேம்ன்றது ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதியிருக்கேன். நம்ம இந்த ஃபங்ஷன்ல நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். இங்க வந்துட்டு நமக்கு வந்து ஃபங்ஷனுக்கு வந்து இந்த மாரி ஃபங்ஷன் நம்ம போட்டோம்னா, நமக்கு நேம் குடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதே நம்ம ஆரோ ஃபங்ஷன் போட்டோம்னா, நமக்கு கண்டிப்பா அதுக்கு வந்து நேம் குடுத்தே ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியல அப்டின்னா, நான் வந்து ஃபங்ஷனோடது ஃபுல் வீடியோ வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். ஆரோ ஃபங்ஷன்லயும் குடுக்குறேன். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் இந்த எக்ஸாம்பிள்ல நான் இங்க வந்து திஸ்ன்றது போட்டிருக்கேன். ஸோ திஸ்ன்றது குளோபல் வேரியபிள் அப்டின்னு நம்ம வந்து அதாவது குளோபல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல திஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நான் அந்த ஒரு ஃபங்ஷனுக்குள்ள வந்து எழுதியிருக்கேன். ஸோ இங்க இந்த இந்த திஸ் வந்து இந்த எஃப் நேம்க்கு தான் வந்து குறிக்கும். ஸோ அதே மாரி இந்த திஸ் இருக்குல்ல, இது வந்து எல் நேம்க்கு வந்து குறிக்கும். லாஸ்ட் நேம் வந்து போட்டாச்சு. ஸோ இந்த திஸ்ன்ற கீவேர்ட் வந்து நெறைய இடத்துல வந்து யூஸ் ஆகும். ஒரு இடத்துல ஆப்ஜெக்ட்டாவும், ஒரு இடத்துல குளோபல் ஆப்ஜெக்ட்டா இருக்கும். இன்னொரு இடத்துல வந்து ஃபங்ஷனுக்குள்ள இருக்கும். இன்னொரு இடத்துல வந்துட்டு அன்டிஃபைன்டா வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி வந்து இந்த திஸ்ன்ற கீவேர்ட சுத்தி தான் நம்ம இப்ப இந்த காலு, அப்ளை, பைண்ட் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சரி ஓகே. இப்ப நம்ம வந்து நார்மலா இத வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு வந்து பார்த்தாச்சு. இப்ப நான் இதே மாரி இப்ப வந்து ஒரு இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெர்சனுக்கு நான் சொல்றேன். இதே மாரி ஒரு இப்ப 2, 3 பெர்சன் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கோட் வித் அஸ்வின் 1, கோட் வித் அஸ்வின் 2ன்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த மாரி வந்துட்டு புதுசா மறுபடியும் மை ஆப்ஜெக்ட் 1, மை ஆப்ஜெக்ட் 2 இந்த மாரி வந்து தான் நான் என்னால வந்து எழுத முடியும். ஸோ இதையே நான் வந்து எப்படி வந்து கால்ல வந்து வச்சு நான் இத எப்படி இன்னும் சிம்ப்ளிஃபை பண்றது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட வந்து கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்றேன். இந்த எஃப் நேமு, எல் நேமு இத வந்து தூக்கிடுறேன். ஸோ தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து திஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேமு, திஸ் டாட் லாஸ்ட் நேமுன்றது இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு 2 இது வந்து வச்சுக்கலாம். அதனால நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து பெர்சன் 1ன்ற மாரி ஒண்ணு வச்சுக்கிறேன். இதே ஆப்ஜெக்ட்ட வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி, நான் இங்க வந்துட்டு பெர்சன் 2ன்றத வந்து மாத்திக்கிறேன். ஸோ இங்க வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் நேம்ன்றத வந்து குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து எஃப் நேம்ன்றது குடுக்கணும்ல. ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கோட் வித் அப்படின்றது போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து லாஸ்ட் நேம் நம்ம குடுக்கணும்ல. ஸோ அதே மாரி வந்து லாஸ்ட் நேம் வந்து அஸ்வின்றது வந்து குடுத்துக்கிறேன். இதையே அப்படியே காப்பி பண்றேன். ஸோ காப்பி பண்ணி நான் இந்த பெர்சன் 2க்கு வந்து போடுறேன். இங்க வந்து கோட் வித் அஸ்வின் 2ன்னு போட்டுக்கிறேன். இங்க வந்து கோட் வித் அஸ்வின் 1ன்றத போட்டுக்கிறேன். ஸோ இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னாலே நான் வந்து இங்க எதுவுமே ரெண்டர் பண்ணல. ஸோ வந்து என் வந்து ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் ரெண்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மை ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம இந்த ஃபுல் நேம தான் அக்சஸ் பண்றோம். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த திஸ்ன்ற கீவர்ட் நெறைய ரோல ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து போய் ஃபுல் நேம் வந்து அக்சஸ் பண்ணும்போது அந்த இடத்துல எஃப் நேம், எல் நேம்ன்றது ஒண்ணும் இல்ல. ஸோ நாட் அ நம்பர் அப்படின்றது மாரி வருது. சில இடத்துல நல்ன்றது வரலாம். சில இடத்துல அன்டிஃபைன்டுன்னு வரும். இந்த மாரி இதெல்லாம் வரும். சரி ஓகே. இப்ப நம்ம இத வந்து கால்ன்றத வச்சு எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்துட்டு இந்த இது போட்டிருக்கேன்ல. ஸோ மை ஆப்ஜெக்ட்ன்றது போட்டேன். இந்த ஃபுல் நேம்ன்றதையும் நான் வந்து அக்சஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பதான் வந்து எனக்கு இங்க நல்லா நம்ம டாட் போட்டோனே வந்துரும். அப்ளை, காலு இதெல்லாம் வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ நான் இங்க வந்து கால்ன்றத வந்து போடுறேன். அந்த மெத்தட போட்டு, நான் இந்த பிராக்கெட்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சன் 1 இருக்குல்ல. ஸோ இந்த பெர்சன் 1 வந்து நான் வந்து இங்க வந்து போட்டுறேன். ஸோ போட்டு நான் சேவ் பண்றேன். இங்க ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிரும். கோட் வித் அஸ்வின் 1ன்றது வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இப்ப இதே வந்து எனக்கு 2வது பெர்சனோடது வேணும் அப்படின்னா, நான் இங்க வந்து கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். பெர்சன் 2ன்றது எனக்கு வந்து வந்துரும். ஸோ இந்த மாரி தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த கால் மெத்தட வந்து யூஸ் பண்ணலாம். இதிலயே வந்து இத வந்து நம்ம இப்படி தான் போட முடியுமா? இத வந்து ஆர்குமெண்ட்ஸா வந்து பாஸ் பண்ண முடியாதா? அப்படின்ற டவுட் வந்து நமக்கு கண்டிப்பா வரும். ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் இப்ப வந்து பெர்சன் 2 இந்த மாரி குடுத்துருக்கேன். சரி ஓகே. இப்ப பெர்சன் 1, பெர்சன் 2 இருந்துச்சு. நான் இப்ப இத தாண்டி வந்து அவங்களோட சிட்டி குடுக்கணும்னு நெனைக்கிறேன். இல்ல வந்து ஏதோ ஒண்ணு ஏஜ், ஜெண்டர் ஏதோ ஒண்ணு குடுக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, நம்ம அத வந்து இதுலயும் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து மேல்ன்றத வந்து பாஸ் பண்றேன். அந்த பெர்சன் 2ல வந்து மேல்ன்றத பாஸ் பண்றேன். ஏஜ் வந்து சும்மா ஒரு 78ன்ற மாரி வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் எப்படி வந்து ஷோ பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த ஃபங்ஷன்ன்றது இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த பாராமீட்டர்ஸ வந்து வாங்கிக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டரு, நான் வந்து ஏஜ் இது 2த்தையும் வந்து வாங்குறேன். ஸோ வாங்கிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல பிளஸ்ன்றத போட்டு ஒரு ஒண்ணு ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிட்டு நான் ஒரு என்டர் மட்டும் குடுத்துறேன். குடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து திஸ்ன்றது போட வேணாம். ஏன்னா நம்ம பாராமீட்டர்ல இருந்து தான் டைரக்ட்டா வாங்குறோம். ஸோ வந்து ஜெண்டர்ன்றத குடுத்துடுறேன். சும்மா வந்து மறுபடியும் பிளஸ் போட்டு ஒரு வந்து ஒண்ணு ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு நான் இப்ப மறுபடியும் வந்து பாராமீட்டர்லேருந்து தான் எடுக்கிறேன். பாராமீட்டர்லேருந்து தான் வந்து எடுக்கிறேன். ஸோ நான் வந்து ஏஜ்ன்றத போட்டுறேன். ஸோ போட்டனாலே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே வந்து கோட் வித் அஸ்வின் 2ன்றது நம்ம இந்த பெர்சன் 2லேருந்து வந்து ரெண்டர் ஆயிடுச்சு. நான் இப்ப வந்து மேல் வந்து இங்கேருந்து வருது. நம்ம ஆர்குமென்ட் பாஸ் பண்ற இடத்துலேருந்து வருது. இதே மாரி ஏஜும் வந்து ஆர்குமென்ட் பாஸ் பண்ற இடத்துலேருந்து வருது. இது வந்து ஒரு சிம்ப்ளிஃபைடான கால்னா என்ன அப்படின்றது ஒரு சிம்பிள் வெர்ஷன் ஆஃப் கால் தான் வந்து இது. இதையே வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டா வந்து இந்த நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லலாம் பார்ப்போம். இது ஆனா கொஞ்சம் முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.